கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். நாம் இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததற்கான முக்கியமான காரணங்களிலே ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை இன்று பார்க்க போகிறோம். சமாதானம் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை இயேசு சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அதன் மூலமாக அவர் நமக்கு அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதினாலே அதோடு கூட உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்குள் அவர் அதை ஒப்புரவாக்கினதற்காக இந்த காரியம் நடந்தது. அவர் சமாதானத்தை நமக்கு உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னதான காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். சமாதானம் அது மிக முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், உண்மையான மெய்யான சமாதானம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தில் உண்டானதான அந்த முக்கியமான செயலினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு மிக முக்கியமான காரியங்களிலே ஒன்று சமாதானம். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, தேசங்களுக்கு இடையே சமாதானம் இல்லை, எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சமாதான குறைவாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை குலைப்பதற்காக பிசாசு பல வகைகளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அதை செய்தான் என்று பார்க்கிறோம். அதை முறியடிப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக சமாதான பிரபுவாகிய இயேசு நமக்காக இந்த சமாதானத்தை கொண்டு வந்தார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வேளையில் இப்படிப்பட்டதான விலையேற பெற்ற சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இது கர்த்தருடைய சிலுவை மரணம், இரத்தம் சிந்துதல், உயிர்த்தெழுதல், இதன் மூலமாக நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது மிகவும் மலிவான சமாதானம் அல்ல, விலையேற பெற்ற சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து நாம் கொஞ்சம் வரும் நாட்களிலே பார்ப்போம். அந்த சமாதானம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த இந்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆண்டவரே வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுத்து தற்கொலைக்குள்ளாக செல்கிறார்கள், பல விபரீதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இவைகளை எல்லாம் ஆண்டவரே மாற்றி போட நீர் ஒரு மாற்று வழியை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த சமாதானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தெய்வீக சமாதானத்தை இந்த நாளிலும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான சமாதானமான ஒரு நாளாக அமையட்டும்.